மரியே வாழ்க. தற்போதைக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பங்கில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இதை நான் எதுக்கு அனுப்புகிறேன்னா, எல்லா பங்கிலும் உள்ள குருக்கள் பார்க்கட்டும். எதுக்குன்னு சொன்னால், நீங்கள் நல்லா அழகாக சர்ச்செல்லாம் கட்டுறீங்க, ஓகே, அங்கங்கே கட்டுவீங்க இல்லையா, உங்களுடைய பங்குகளில் கட்டிட்டு சுருபம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. சில இடங்களுக்கு போனோம்னா, நான் இடம் பேர் சொல்ல விரும்பலை, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் சுருபங்கள் விற்கிற இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இப்போ ரீசண்டாக வர சுருபங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், குழந்தை இயேசுக்கு 2 கையும் கிடையாது, மறைக்கப்பட்டிருக்கு, கையே இல்லை. முந்தி 2 கை தெரியும், மாதாவுக்கு 2 கை தெரியும், குழந்தை இயேசுக்கு 2 கை தெரியும். இப்போது அந்த சுருபம் செய்கிற அந்த குழுவில் கூட கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான நபர்கள் செயல்படுறாங்க. கவனமாயிருங்கள் கத்தோலிக்க மக்களே, கவனமாயிருங்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், முதல்ல கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த நம்ம செய்கிறது சுரூப வழிபாடு. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்கிறது சிலை வழிபாடு கிடையாது, சரியா? சுரூப வழிபாடு என்றால் என்ன? சுய ரூபம். அந்தோனியார் இப்படி தான் இருந்தார், மாதாம்மா இப்படி தான் இருந்தாங்க, ஒவ்வொரு புனிதர்களும் இப்படி தான் இருந்தாங்க. அவங்கள தான் அப்படியே சுய ரூபம், அதுதான் சுரூப வழிபாடு. அதனால தான் அங்கங்கே சுரூபத்தில் அதிசயம் அற்புதங்கள் நடைபெறுகிறது. சிலை வழிபாடு, ஒரு மனிதன் சிந்தனை செய்து வைத்து வணங்குவது சிலை வழிபாடு. 5 கை இருக்கும், நாக்கு நீட்டிட்டு இருப்பான், இன்னொன்று கொம்பு இருக்கும், வால் இருக்கும். என்னென்னா அவங்க சிந்தனை செஞ்சு செய்கிறாங்களோ அது சிலை வழிபாடு. அதை ஆண்டவர் அருவருக்கிறார். அதை கத்தோலிக்க மக்கள் செய்யறது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க, சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜபமாலை வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஜபமாலையில் கத்தோலிக்க திருச்சபையில் எதிரானவங்க ஜபமாலை போடுறாங்க. அந்த ஜபமாலையில் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும், அதை கண்டுபிடிச்சி வாங்குங்க, சரியா? சிலுவையில் எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது, ஆண்டோடைய திருச்சிலுவை மட்டும்தான் இருக்கணும். அந்த ஜபமாலை வாங்குங்க, சரியா? அதுக்கு நிறைய ரகசிய கூட்டங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்களாம் போக போக புரிஞ்சுக்குங்க. அதில் ஜபமாலை வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. யார் விற்கிற ஜபமாலையை வாங்கின்னு வந்து வச்சுன்னு செஞ்சுட்டு இருக்காதிங்க, அது பலன் கிடையாது. அது மாதிரி ஜபமாலை பக்தர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதில் ஒரு சிலுவை உடஞ்சிருச்சா, ஒரு மணி உடஞ்சிருச்சா, அந்த ஜபமாலை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும், எவ்வளோ அன்புக்குரியவங்க கொடுத்துருந்தாலும் அது பயனற்றது. அதை தூக்கி கடலில் போட்டுவிடணும், தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கிற எதுனா சுருபங்கள் படங்கள் உடைஞ்சிட்டா அதை ஒரு கவரில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டுவிடுங்க. கண்ட இடத்துல போடாதீங்க, குப்பமேட்டிலலாம் போடாதீங்க, ஏன்னா எல்லாம் பிளஸ்ஸிங் ஆனது. இந்த மாதிரி சின்ன டாலர் போடுறீங்க, சுருபங்கள் போடுறீங்க, உடஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்துன்னு போய் கடலில் போட்டுருங்க, சரியா? என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எந்த அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரானவர்கள் செயல்படுறாங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபைக்குள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கவனமாக இருங்க. இப்போ செய்யப்படுற சுரூபங்கள் எல்லாம் வித்தும் சுயரூபமாய் தெரியவில்லை, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நிறைய இடத்துல விற்கிற அந்த சுரூபங்களை பார்க்கும்போது நமக்கு கண் கலங்குது. குழந்தை இயேசுக்கு 2 கை இல்லை, மாதாவுக்கு 1 கை இல்லை, ஒரு இடத்துல மாதாவுக்கு 2 கை இல்லை. விலை 28,000 ரூபாய். சுருபம் என் ஹைட்டுக்கு இருக்கு, 28,000 ரூபாய் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சுருபம் விற்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், பார்த்தேன். புரிஞ்சுதா?
சுய துன்பம் கிடையாது. அதனால் இப்போ எல்லாத்தையும் குழப்புறாங்க. அதனால் தயவு செஞ்சு கையெடுத்து கூப்பிட்டு கேட்குறேன், பங்கில் உள்ள பக்திமான்களே, பேரவை உறுப்பினர்களே, மற்ற சபைக்காரர்களே, பங்கு குருக்களோடு இணைந்து ஊழியம் செய்கின்றவர்களே, இனி வர காலகட்டத்தில் உங்கள் பங்கில் எதனா சுரூபங்கள் வாங்கினீங்கன்னா கவனமாக இருங்கள். குழந்தை சர்ச்சுக்கு 2 கை இருக்கணும், மதமக்கு 2 கை இருக்கணும். அது மாதிரி நான் ஒவ்வொரு சுரூபம் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது. இதை கவனிக்காத வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. ரொம்ப மனதுக்கு வேதனையான காரியமாக இருக்குது. பார்த்து 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 கோயிலை கட்டுறாங்க, ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் சுரூபத்தை மொத்தம் ஃபோனில் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இவங்க கொடுக்குற ஆர்டர் ஒன்றா இருக்குது, அவங்க எடுத்துன்னு வர்றது ஒன்றா இருக்குது. கேட்டால் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியுமான்றாங்க. சரி, ஓகே, வச்சுட்டு போயிடுறேங்கன்றாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய சோதனைகள். எதோதுக்கோ செலவு பண்ணி எதோதுக்கோ பார்த்து பார்த்து செய்யும்போது சுரூபத்தை நேரில் போய் பார்த்து வாங்குங்க. நீங்கள் சொல்லிட்டு வர சுரூபம் தான் வரணும். அதில் ஒரு அடையாளம் வச்சுட்டு வாங்க. இந்த சுரூபம் தான் அங்கே வரணும் சொல்லிட்டு வாங்க. பங்கு மக்கள் எல்லாம், ஒவ்வொரு பங்கு மக்களையும் சொல்கிறேன், அந்த ஃபாதர்ஸ் தான் நம்பியிருக்கிறாங்க. அதனால் ஃபாதர்ஸ் இதில் எல்லோரும் கவனமாக நடந்துக்குங்க தயவு செஞ்சு. உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எல்லாருமே நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எங்கள் ஜபத்தில் உங்கள் அனைவருக்கும் தினம் ஜபம் பண்ணிப்போம். மரியே வாழ்க.